அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த கால வேளையில் உங்களுடைய பாதத்தில் வந்து ஜெபித்து ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே உடைய பலனை சத்துவத்தை பெற்று இந்த மாதத்தை ஆண்டவரே நாங்கள் கடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பாடுகிற பாடலை ஆசீர்வதியும். ஆண்டவரை தியானிக்கிற வசனங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய ஆராதனைகள் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் உமக்கு பிரீதியாயிருப்பதாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபம் செய்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து கரங்களை தட்டி பாடுவோமா? சிரித்த முகத்தோடு மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். Lord Jesus. ஆமென். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாதே நிற்போம், சோர்ந்திடாதே நிற்போம். நன்றிய பாடி
நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. சித்தர்களான பல நன்றியிழந்தே சத்துக்களாயினரே. சித்தர்களான பல நன்றியிழந்தே சத்துக்களாயினரே. சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவோமா, சித்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவோமா, சித்தம் செய்திடுவோம். நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரின் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அழைக்கப்பட்டோரின் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அவனியோர் கழிப்பி, அவனியோர் கழிப்பி. அளவில்லாதிரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பி, அவனியோர் கழிப்பி. நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5 மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் கண்மணி ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து வெளிநடந்த ஒரு நன்மை உள்ளவராக இருக்கிறார். இதுவரை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தி ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம் சிரித்த முகத்தோடு. கர்த்தர் இதுவரையும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவார். கரங்களை தட்டி பாடுவோம். Jesus.
நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி புரட்சி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி புரட்சி காத்து மகிமை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி புரட்சி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி புரட்சி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினே நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் கண்டு உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி புரட்சி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி புரட்சி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மகிழை தாண்டினேன் உங்களத்தான். கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மகிழை தாண்டினேன் உங்களத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கரைகளை தேடி கத்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். 5 மாதங்கள் கர்த்தர் காப்பாற்றினார். இந்த 6வது மாதத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் தருவார். ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். எதிர்பாருங்கள், விசுவாசியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார். 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நீட்டி நம்முடைய கண்களை தலைகளை ஆண்டவருக்கு நேராக பரலோகத்தை நோக்கி பார்த்து அல்லேலூயா, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். எல்லா 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும்
ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் யாரும் நம்மளை உயர்த்த முடியாது, நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாது. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அவர்தான் தர முடியும். 2 கரங்கள் உயர்த்தி ஆண்டவர் நோக்கி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து, ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. நல்ல கரங்கள் உயர்த்தி முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆவியோடு கூட, பயத்தோடு, பக்தியோடு கூட தேவ பிரசன்னத்தில், தேவ மகிமையில், தேவ வல்லமையில் நிறைந்து நம்முடைய இருதயமும் அவருடைய இருதயமும் அல்லேலூயா ஒன்றாக இணைந்து இந்த ஆராதனை பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் மத்தியில் இறங்கி வருவாராக, நம்மளை ஆசீர்வதிப்பாராக, நம்மளை உயிர்ப்பிப்பாராக, நம்மளை கழுவுவாராக. செத்த கிரியைகளை சுற்றிலும் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் வந்தாலும் ஆவியானவரை கொண்டு அந்த விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், ஆவியான மத்திலே இறங்கி வந்து நம்முடைய ஆளுகை செய்வாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை He
கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த காலவெளியில நம்முடைய மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வேலையில, நம்முடைய காரியங்களில ஆண்டவர் முதலாவது எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர் அவர். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும். சர்வாங்க தகன பலியாக, பிரியமான பலியாக, உமக்கு உகந்த பலியாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரை அவருடைய ரத்தம், ஆண்டவரை கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம், அதுல ஜீவன் இருக்கிறது, அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த ரத்தம் எங்களை சர்வாங்க தகன பலியாக ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டபடி இப்பிரபஞ்சத்தின் மொத்த வேஷம் தெரியாதபடி ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாக, ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே, சுகந்த வாசனையாய் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும். அப்பா முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, முழுமையாய் எங்களை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது, உமக்கு நன்மையானது ஆண்டவரே இன்னதென்று அறிந்து எங்கள் மனம் புதிதாகிறதுனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய ராஜ்யத்துக்கு, ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தில் கிடைக்க வேண்டியதான அன்பு, ஆண்டவரே இரக்கம், தயவு, ஆண்டவரே தேவனுடைய கருசனை, தேவனுடைய ஆண்டவரே நடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில வேண்டும். அப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் எங்களுக்கு தாங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே பின்வாங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் விடாயத்து போய் இருந்தோம் போனால் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை புதுப்பித்து இந்த புதிய மாதத்துல எங்களை தேவன் ஒரு மறுசீரமைப்பை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை முழுவதும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி அப்பா. ரத்தம், ஆவியானுடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்த சுவாசம், ஆண்டவரே அந்த பிரசன்னம், அந்த வல்லமை, அந்த ஆளுகை, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவை ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரை உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர், சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையில, மனதில், இருதயத்தில், ஐப்புலன்களில், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை ஆண்டவரே எங்கள் ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பினியம், உம்மோடு கூட உறவு, உம்முடைய ஐக்கியம், உம்மோடு கூட பிளவுசை, உம்மோடு கூட தனித்து வாசம் பண்ணி உடைய கிருபைகளை, பிரசனத்தை ஆண்டவரே அளவில்லாத பேரின்பத்தை நாங்கள் அடைய வேண்டும். அப்பா ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலக அளவில் காணப்படுகிறதான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா சீன தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் எல்லையில பயங்கரமான பிரச்சனைகள் நடக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவரே ஈரான்ல பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. கர்த்தாவே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தேசத்துல கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்ட எல்லோரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, சுகப்படுத்துங்க. தேசத்துல ஒரு அமைதி உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். வல்லரசு நாடுகள் ஆண்டவரே, வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே எல்லா நாடுகளுக்குள்ள ஒரு ஒருமன ஒற்றுமையை கர்த்தர் தந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய கர்த்தர் அவர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பகைகளை எடுத்து போடும் அப்பா. ஒரு மனதை தாங்க, அன்பை தாங்க. இயேசுவே தேவன் ஆண்டவரே இந்த வல்லரசான நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அமெரிக்க தேசத்துல அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரேசில் நாட்டில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம், அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களிலே உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கர்த்தர் சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானம் ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற எல்லா சபை மக்கள், சபை ஊழியர்கள், அங்க இருக்கிறதான எல்லா விசுவாச மக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தனித்து வைக்கப்பட்ட குடும்பங்கள், வீட்டில் தனித்து வைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், பொருளாதார காரியங்கள் ஆண்டவரே மனதில் சமாதானம், ஆறுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேசங்களிலே ஆண்டவரே உலக அளவில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும் என்றாரு. ஆண்டவரே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேவனே உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே இங்கிலாந்து தேசத்துல, ஜெர்மனி தேசத்துல,
ஆண்டவரே பிரான்ஸ்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் அநேக நாடுகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஆண்டவரே டெல்லி பகுதி, மேற்கு வங்காள பகுதி, ஆண்டவரே தமிழ்நாடு பகுதி, ஆண்டவரே முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்பொழுதுதான் அதிகமாக ஆண்டவரே பரவுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அதோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவே ஸ்தோத்திரம், உடைய நாமம் ஆண்டவரே இந்த பகுதி மக்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களில் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கர்த்தர் உடைய நாவின் சுவாசத்தினால அவைகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆண்டவரே இந்த தேசத்தில், இந்திய தேசத்தில் ஒரு அமைதி, சமாதானம், ஆறுதல், அன்பு, ஆண்டவரே உடைய ஆளுகை இந்திய தேசத்தில் உண்டாகட்டும். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே IMS ஆண்டவரே நிறுவனத்துக்காக, ஜெம்ஸ் ஊழியர்களுக்காக, யூத் பார்க் கிரைஸ்ட் ஆண்டவரே அவர்களுடைய நிறுவனத்துக்காக, FMB ஆண்டவரே அவருடைய நிறுவனங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆண்டவரே வீல் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக, அநேக மிஷனரிகளை தாங்குகிற நிறுவனங்களுக்காக, கொடுக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தாவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், நிறுவனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே வித்தியாசமான பாஷை, வித்தியாசமான இடம், வித்தியாசமான சூழ்நிலை, ஆண்டவரே வித்தியாசமான இடத்தில் ஆண்டவரே அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஊழியக்காரர் மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், ஆண்டவரே விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகமான இந்த நிறுவனங்களுக்கு கிடைக்க வேண்டியதான பண தேவைகள், பொருளாதார தேவைகள், சுகம், ஆண்டவரே பாதுகாப்பு, ஆண்டவரே இந்த மக்களுக்கு கர்த்தர் உண்டாகட்டும். எல்லா ஊழியங்களும், இந்திய தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களும் எழுச்சி பெற ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய ஆளுகை செய்கிற ஆண்டவரே ஜனாதிபதிக்காக, உதவி ஜனாதிபதிக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, எல்லா ஸ்டேட்டிலும் இருக்கிற ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே மாநிலத்திலும் இருக்கிற எல்லா ஆண்டவரே சீஃப் மினிஸ்டர்ஸுக்காக, ஆண்டவரே கமிஷனர்களுக்காக, IASக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தாசில்தாருக்காக, உதவி தாசில்தாருக்காக, இயேசுவே ஸ்தோத்திரம், கலெக்டருக்காக, ஆண்டவரே விவோக்காக, ஆண்டவரே RIக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதற்காக சுகாதாரத்துறையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே மக்களுக்காக, எல்லா அதிகாரிகளுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சாபங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். ஒரு பெரிய சமாதானம், ஒரு ஆளுகை ஆண்டவரே இந்த தேசத்தில் உண்டாக கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இரக்கம் இந்த பகுதி மக்களுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். சென்னையில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. 4 ஆண்டவரே மாவட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தனித்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக, இயேசுப்பா இந்த ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக, தொற்று நோய் உறுதியாக்கப்பட்டவர்களுக்காக, தன்னுடைய குடும்பத்தை இழந்து போயிருக்கிற மக்களுக்காக தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறேன். சகல ஆறுதலின் தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஆண்டவரே போஷிக்கிற தேவன், இந்த குடும்பத்துக்கு ஆறுதலை ஆண்டவரே தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவே தமிழ்நாடு முழுவதும் உடைய ஆளுகை வரும்படியாக ஜெபிக்கிறோம். +1 ஆண்டவரே எக்ஸாமுக்காக, 10th எக்ஸாமுக்காக, ஆண்டவரே யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக, ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாம்களுக்காக இயேசுவே எல்லா நிறுவனங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான காரியங்கள் நடக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற, தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானம், யுக்தி, புத்தி, ஆண்டவரே அறிவு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிதானம், பகுத்தறிந்து ஏழை மக்கள் ஆண்டவரே பலனடைகிற தக்கபடி ஆண்டவரே திட்டங்கள் வர, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்க, கடன் பிரச்சனையில, வியாதியில வாடுகிற பிரச்சனைகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே எங்கள் ஸ்தாபனத்தின் ஆண்டவரே ஏஜி சபை ஸ்தாபனத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுடைய சபை மக்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஓவர்சீயருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தார், அவருடைய சபை மக்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஒவ்வொரு பிரஸ்பீட்டருக்காக நாங்கள் சுத்தம் எடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே மண்டலத்தில் இருக்கிறதான எல்லா ஊழியக்காரங்க, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியர்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியும் ஆண்டவரே. ஒரு பயத்தோட எப்படி ஊழியம் நடக்க போகிறது, எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறோம் என்று சொல்லி பயத்தோட ஆண்டவரே ஒரு தாயத்து போய் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய பிரஸ்பீட்டருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய துணைவருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓவர்சீயருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்கார குடும்பங்கள், எல்லாருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், சக மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. பிரஜாதி மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே திருச்சி பகுதியிலே கர்த்தர் போடும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சியில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மக்கள் ஆண்டவரே விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. சுகம் தாங்க, விருத்தி தாங்க, செழிப்பு தாங்க, வேலையை தாங்க. இயேசுவா ஸ்தோத்திரம், மன அமைதி தாங்க, தைரியத்தை தாங்க. இயேசுவே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால பெரிய அற்புதம் உண்டாகட்டும் அப்பா. ஜூன் மாதத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிற தேவன், ஆகாயத்து பட்சிகளுக்கு போஷிக்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எஜமானுடைய கண்களை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி பார்ப்பது போல இந்த கால வேளையில இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆண்டவரே இந்த வாரத்துக்குரிய ஆண்டவரே பலன், சத்துவம், கிருபை, ஆண்டவரே இரக்கம், தயவு, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளுக்காக உண்மையே நோக்கி பார்க்கிறோம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின் படி உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் நம்பிக்கை, கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தர் என் சொத்து, கர்த்தர் என் ஆண்டவரே என்னுடைய மீட்பர், ஆண்டவரே அவரே என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். கிருபையினால் எங்களை நிரப்புகிறாங்க, எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபம் செய்கிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த 6வது மாதத்துல, அல்லேலூயா, இந்த ஜூன் மாதத்துல முதல் வாரத்துல கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து தேவனை துதிக்க, நன்றி செலுத்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆராதிக்க, ஆண்டவரிடத்துல ஜெபிக்க, ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு ஜெபத்திற்கு பதிலை தருகிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு பதிலை தருவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். வேதாகம புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். தேவன் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆகாய் 2:19 நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இன்று முதல், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், தேவன் மேல் விசுவாசமாய் இருங்கள். ஏதோ ஒரு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா? ஏதாவது ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில நடக்காதா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நடக்காதா என்று சொல்லி உங்களுடைய கூக்குரலை கேட்டுதான், உங்களுடைய பெருமூச்சை கேட்டுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை விசுவாசியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை நம்பும்
சொல்லும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும்போது இந்த வசனம் வேற எங்கேயும் இல்ல, இந்த புஸ்தகத்தில் மாத்திரம்தான் இருக்குது. வேற எங்க தேடினாலும் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற வசனத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அதே வேளையில இந்த இன்று முதல் அப்படிங்கிற வார்த்தை இன்று முதல் அப்படின்னு கிடையாது. இன்று முதல் அப்படிங்கும் போது அது ஒரே வார்த்தையா இருக்கிறது. கவனித்து பாருங்கள், பைபிளை பாருங்கள். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு அழுத்தத்தோட சொல்றார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகளை அதில் யூஸ் பண்ணுவார்கள். from this day என்று சொல்லி எக்ஸெட்ரா என்கிற வார்த்தைகளை போடுவார்கள். ஆனால் அழகாக தமிழில் ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போதே ஆண்டவர் ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும், ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யவும் ஆண்டவர் நம்மை படைத்தவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகாயம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே திரும்பவும் வாசிப்போம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம். இன்று முதல் மாத்திரம் இந்த வார்த்தையை பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்று முதல், நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற காரியம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு இன்று முதல் என்கிறதான அந்த காரியம், அந்த சூழ்நிலை, அதனுடைய பேக்ரவுண்டு என்ன என்று பார்த்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை தியானித்து ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட பேச நம்மளை ஒப்புக்கொடுப்போம். பிரியமானவர்களே, முதலாவது இதனுடைய பேக்ரவுண்டை நாம் பார்க்க வேண்டும். ஆகாய் காலம் பார்த்தீங்கன்னா, அந்த புஸ்தகம் ஆகாய் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 520 எழுதப்பட்டது. அதாவது பாபிலோன் அடிமைத்தனம், பாபிலோனுக்கு அடிமைத்தனமாக போனது 70 வருடங்கள். அதை எரேமியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறான், நீங்கள் அந்த தேசத்திலே 70 வருடங்கள் நீங்கள் அடிமையாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறான். அப்ப அடிமைத்தனமாய் போகும்போது எருசலேம் பட்டணம் என்ன பண்ணது என்றால், அது தீ கொளுத்தி அதை எரித்து விட்டு அந்த பகுதியில் இருக்கிறது எல்லாம் அவர்கள் கொளுத்தி போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் 3 முறை இந்த எருசலேம் பட்டணத்துக்கு வந்து எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து அவன் என்ன பண்ணான், அவன் தன்னுடைய தேசத்திற்கு எல்லா ஜனங்களையும் அவன் கொண்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் எரேமியா சொல்லுகிறான், 70 வருடம் நான் திரும்ப அங்கிருந்து கொண்டு வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தானியேலின் புஸ்தகத்திலே அவன் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி, ஆண்டவரே நாங்கள் பாபிலோன்ல இவ்வளவு அடிமைத்தனமாய் இருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு விடுவெளி இல்லையா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டீர்களா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணும்போது ராஜகுமாரனாய் இருந்ததான செருபாபேலை தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் எழுப்புகிறார் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப எழுப்பும் போது அவன் எழும்பி கோரேஸ் ராஜாவை பார்க்கிறான். கோரேஸ் ராஜாவை பார்க்கும்போது கோரேஸ் ராஜா சொல்லுகிறான், உங்கள் தேசத்துக்கு போங்க, இடிந்து போன ஆலயத்தை கட்டுங்க என்று சொல்லும் போது இவன் செருபாபேல் அந்த இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள், ஒன்றாக ஆவியில உற்சாகம் அடைந்து தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போக அவர்கள் ஆவலோடு ஒரு வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு அவர்கள் எழுப்பினார்கள். அந்த ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், கோரேஸ் அவன் இந்த ஆலயம் கட்டுவதற்கு என்ன பண்ணினான் என்றால், அவன் நிறைய பணங்களை அவர்களுக்கு கொடுத்தான், பொருட்களை கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். அது மாத்திரம் இல்ல, இந்த ராஜகுமாரனாய் இருக்கிறதான செருபாபேல் அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அவனுக்கு முடிந்த அளவுக்கு பெரிய ஃபண்டு அவன் என்ன பண்றான், திரட்டுகிறான். எல்லா இடத்திலும் திரட்டுகிறான். அங்க இருக்கிற ஜனங்களும் பெரிய அவர்கள் பணத்தை என்ன பண்றாங்க, திரட்டுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். திரட்டி அவர்கள் என்ன பண்றார்கள், கோரேஸ் மூலமா ஜனங்களுடைய தேசத்தின் மேல் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் தேசத்துக்கு வருகிறார்கள். தேசத்துக்கு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அவர்கள் தேவ ஆலயத்தை அவர்கள் கட்டுவதற்கு
கட்டுவதற்கு ஆகாய், சகரியா, யோசுவா பிரதான ஆசாரியன், செருபாபேல் ராஜகுமாரன் இவர்கள் மூலமாய் ஆண்டவர் இந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்து மீட்கப்பட்டு வந்ததான ஜனங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் என்ன பண்ணுகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தை ஏவினார்கள். எருசலேம் அஸ்திபாரம் போடுகிறார்கள். அப்போ எருசலேமிலே அஸ்திபாரத்தை போடும்போது செருபாபேலினுடைய தூக்கு நூலை பிடித்து அவர்கள் அந்த இடத்திலே அஸ்திபாரம் போடுகிறார்கள். ஏற்கனவே பழைய எருசலேம் ஆலயம் சாலமோன் கட்டும்போது அங்கு பொன்னினாலே கட்டப்பட்டிருந்தது. அது பொன்னினாலே அது மகிமையாய் இருந்தது. அதை பார்த்தவர்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள், ஒரு கூட்டம் இளைய தலைமுறைகள் இருந்தார்கள். இளைய தலைமுறைகள் எல்லாம் ஒரு களிப்பாக சந்தோஷமாக ஒரு பெரிய சத்தத்தை, பயங்கரமான சத்தத்தை போட்டார்கள். இவர்கள் ஏற்கனவே பார்த்தவர்கள் என்னுடைய எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் சாலமோன் நாட்டிலே பொன்னினாலே கேதுரு மரங்களினாலே பயங்கரமான விளையேற பெற்ற மரங்களினாலே அது என்ன பண்ணது, மகிமையான ஒரு கட்டடமாக இருந்தது. இவன் செருபாபேல் மூலமாய் கட்டப்படுகிற ஆலயம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். அவர்கள் சத்தமிட்டு அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இளைய தலைமுறைகள் கட்சிப்போடு வைராக்கியத்தோடு ஒரு பெரிய களிப்போடு அவர்கள் அப்படி செய்யும் போது இந்த பழைய ஆட்கள் அவர்கள் அழுது கண்ணீரோடு பெரிய பெருமூச்சு விட்டு சத்தம் போட்டு அழுதார்கள். அப்ப அழுகும் போது பக்கத்தில் இருக்கிற மாகாணத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ஒரு சேனை இங்கு வந்து இறங்கி இருக்கிறது. அவர்கள் ஆலயத்தை கட்ட போகிறார்கள். ஆலயத்தை கட்டும் பொழுது அவர்கள் ஒரு பெரிய சேனையாய் எழும்பும் போது அவர்கள் நம்மேல யுத்தம் வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் ராஜாவுக்கு ஒரு லெட்டரை எழுதுகிறார்கள். லெட்டரை எழுதும் போது அந்த ராஜா சொல்லுகிறான், நீங்கள் ஆலயத்தை கட்டுவதை நிறுத்துங்கள், எனக்கு நிறைய யுத்தங்கள் செய்ய வேண்டிய இருக்கிற சூழ்நிலை எனக்கு இருக்கிறதுனால இதை நிறுத்துங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் ஆலயம் கட்டுகிறது. அந்த இடத்துல நிற்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்பொழுது பார்க்கிறோம் பயங்கரமான அவர்கள் பயங்கரமான சந்தோஷத்தோடு வைராக்கியத்தோடு அவர்கள் அப்படி ஆலயம் கட்டப்படும் போது நிறுத்தும் பொழுது நிறுத்தப்படுகிறது. நிறுத்தப்பட்டு 18 வருடம் முதல் 30 வருடங்கள் வரை தடையாகிறது. அப்ப கொண்டு வந்த பணங்கள், ஃபண்டுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்து அவர்கள் இந்த பணத்தை அவர்கள் பிசினஸ் செய்வதிலையும் ஒரு ரொட்டேஷன் விடுவதிலையும் மற்றபடி அவர்கள் தானியத்தை வாங்கி அவர்கள் விதைக்கிறதிலையும் தங்களுக்கென்று வீடுகளை கட்டுகிறதிலும் அவர்கள் மும்மரமாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தங்களுடைய பணங்களை அவர்கள் செலவழித்தார்கள். தங்களுடைய இஷ்டத்திற்கு போல அந்த பணங்களை செலவழித்தார்கள். ஆனா 18 வருடத்திலிருந்து 30 வருடம் அந்த கேப் என்று சொல்லுகிறார்கள். 18 வருடம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 18 வருடம் கழித்து அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு பர்மிஷன் வருகிறது. பிரியமானவர்களே, ஜனங்களிடம் இப்பொழுது பணம் அவரிடத்தில் உற்சாகம் இல்லை, அவரிடத்தில் வைராக்கியம் இல்லை, அவரிடத்தில் சங்கடம், தன்னிடம் இருக்கிறதை வைத்து அவர்கள் எப்படி எல்லாவற்றையும் விதைத்து விட்டார்கள். அவர்கள் எல்லா பணத்தையும் இப்படியாக அவர்கள் செய்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில ஆகாய் தீர்க்கதரிசி ஆகாய் இடத்திலே அவன் கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்பட்டவன் ஆகாய். அந்த தீர்க்கதரிசனத்திலே ஆண்டவரும் அவரோடு கூட ஆகாய் தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன் யோசுவா, ஆளுநராக ராஜகுமாரன் ஆக இருந்தவன் யோசுவா பிரதான ஆசாரியன், செருபாபேல் ராஜகுமாரனாக இருந்தவன், இளம் தீர்க்கதரிசியாய் இருந்த சகரியா, எல்லாரிடமும் கர்த்தர் ஆலயத்தை கட்டுவதை அவர்கள் ஆண்டவர் முக்கியப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப முக்கியப்படுத்தும் போது அவர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். வாசியுங்கள். ஆகாய் எப்ப ஆரம்பித்தது என்றால் ஆகாய் 1:15 சீக்கிரம். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 20ஆம் நாள் 24ஆம் தேதியிலே இது நடந்தது என்று பார்க்கிறோம். ஆனா ஆகாய் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அதில் போடப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய
குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசகாயின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும். போதும். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆகாய் கர்த்தருடைய தூதனாக இருந்தார், பிரதான ஆசாரியனாக யோசுவா, ராஜகுமாரனாக இருந்த செருபாபேல், இளம் தீர்க்கதரிசியாக இருந்ததான சகரியா மூலமாய் கர்த்தர் அவர்கள் மூலமாய் உற்சாகப்படுத்தி அவர்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் 90 நாட்கள் சரியாக 3 மாதம் முடியும் போது ஆண்டவர் அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய காரியங்கள் பாருங்கள். ஆண்டவர் ஒருமனப்பட்டு அவரிடத்திலே ஆண்டவர் இப்படியாக 3 மாதத்திலே அந்த ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். 90 நாட்கள் ஆண்டவர் முடிந்தது. ஆனால் ஆண்டவர் ஆகாயிடம் போய் சொன்னார், வேலை நடக்கிறது, ஆனா இங்க வந்து வேலை செய்ததான எல்லா ஜனங்கள் அவங்க வேலையை என்ன பண்ணாங்கன்னா விட்டுட்டாங்க. அவங்க இந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னா பயிர்களை கொண்டு போய் வயக்காட்டுல விதைத்தாங்க. ஆனா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. விவசாயத்தை கவனிக்க முடியாமல் அவர்கள் இந்த 90 நாட்களும் அவர்கள் எனக்காக வேலை செய்தார்கள். அவர்கள் எனக்காக வேலை செய்ததனால ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில சில பாதிப்புகள் வரும். ஆனால் அந்த பாதிப்புகளை நாம் பார்க்காதபடி கர்த்தருடைய ஊழியத்தை நாம் உற்சாகமாய் மன சந்தோஷத்தோடு செய்யும் போது, சில இழப்புகளை தாங்கிக் கொண்டு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். பாருங்கள், ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் சொன்னார், இந்த எனக்காக அவர்கள் வேலை செய்தார்கள், நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன், அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாய் 2:19 சொல்லப்பட்ட வசனம் தான், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அவர்களுக்கு விதை தானியம் இல்லை, களஞ்சியத்தில் இல்லை, திராட்சை பழங்கள், மாதுளம் செடி, ஒலிவ மரங்கள் எல்லாம் பலனற்று போய் கனி கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஆதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படி வாழப்போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில நாம எப்படி நிற்கிறோம் பாருங்க. இந்த ஜூன் மாதத்துல ஒரு ஆதாரமே இல்லை, ஒரு ஃபவுண்டேஷனே நம்முடைய வாழ்க்கையில இல்லை. நமக்கு வரும் அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே நாம் செய்து வைத்த காரியங்கள் மூலமாய் நமக்கு வர வேண்டிய நன்மைகளும் நமக்கு வராதபடி ஒரு விரக்தியோடு இந்த ஜூன் மாதத்தை எப்படி கழிக்க போகிறோம் என்று சொல்லி நாம் வாடும் நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீர்கள். ஆண்டவர் அவருக்காக செய்த கிரியைகளை அவர் நினைத்து பார்க்கிறார். அவருக்காக செய்த காரியங்களை அவர் நினைத்து பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் தேசத்தையும் உன் வீட்டையும் உன்னையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் சொன்னார் என்றால், அவர்கள் வாழ்விலே சாபம் இருந்தது. என்ன சாபம் என்றால், ஆகாய் 2:16 வாசிங்க. சாபம், ஒரு குறைவு இருந்தது. முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரகடத்தில் வந்தபோது, பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா 20 மரக்கால் கண்ட அம்பாரத்தின் வந்தபோது 10 மரக்கால், 20 மரக்கால் வர்ற இடத்துல 10 மரக்கால் வருது. அடுத்தது, ஒருவர் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையினிடத்தில் வந்தபோது 20 குடம், 50 குடம் வரும்போது 20 குடம் இருக்குது. மேல பார்க்கும்போது பார்க்கிறோம் 20 வரும்போது 10, 20க்கு 10, 50க்கு இங்க எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? 20. அப்ப ஒரு குறைவு வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்காக அவர்கள் அப்படி ஆண்டவரிடத்தில் வந்து வேலை செய்த போது அவர்கள் என்ன செய்யலன்னா, அவர்கள் ஆலயத்தை கட்டும் பொழுது என்னிடத்துல பணம் இல்லை, ஒரு விரக்தி அவரிடத்துல, ஒரு என்ன அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தி வந்தது. எப்படி நாம் செய்ய போகிறோம் என்று தங்களுடைய ஆதாரத்தையே அவர்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால மனதிலே அவர்களுக்கு ஒரு சில தாக்கம் உண்டானது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில லாபத்தில் இருந்து தேவனுக்கு கொடுக்காமல் உங்கள் குறைச்சலில் உங்கள் தேவனுக்கு கொடுக்கும் போது உங்கள் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம நினைப்போம், சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா
ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது நம்ம இடத்துல இருந்தா தானே நாம் கொடுக்க முடியும். நம்மள்கிட்ட இல்லாத பட்சத்துல வாழ்வு ஆதாரம் தானே நமக்கு இருக்குது. நாம அதை எப்படி கொடுக்க முடியும் என்றால், நீங்க லூக்கா சுவிசேஷத்துல வாசித்தீங்கன்னா காணிக்கை போடுகிற எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரும் மிகுதியான காணிக்கை போட்டாங்க. ஆனா ஏழை விதவை தன்னுடைய ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தார். அதிகமாய் கொடுத்ததை அவர்கள் பார்க்காதபடி தன்னுடைய ஆதாரம், வாழ்வின் ஆதாரத்துக்காக வைத்திருந்த அதை தேவன் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவள் கொடுத்ததை கர்த்தர் பாராட்டுகிறார். அதே வேளையில எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் கேரியத்தை அன்றையிலே அவரை உட்கார வைத்து அவரை போஷித்த ஆண்டவர் குறைவு வரும்போது அவருடைய வாழ்க்கையில சாரிபாத் விதவையின் வீட்டிற்கு போக சொன்னார். அங்கு போகும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 9லிருந்து 11, 12ஆம் அதிகாரத்தை 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். சாரிபாத் ஊருக்கு போகிறான். 12ஆம் வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அட்டையும் இல்லை என்று உடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, முதல் அடையை இடத்துல என்ன பண்ணு, கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறோம், பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் எலியாவுக்கு கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவர் இல்லாததிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில ஜீவனத்துக்காக இருந்ததை அவர் கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால பக்தர்கள் சொல்லுகிறார்கள், தேவதாசர்கள், பிதாக்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய வம்சமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாக கர்த்தர் மாற்றினார். இருக்கிறப்ப கொடுக்கிறது இல்லைங்க, நம்ம இல்லாத பத்துகளை கர்த்தருக்காக கொடுக்கும்போது, கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கும்போது, கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் பவுலை குறித்து சொல்லும் போது பவுல் சொல்லுகிறார், பெரிய பெரிய சர்ச்ல நான் கொள்ளையடித்து எப்படி அவன் ஜெபம் பண்ணுகிறான், பெரிய பெரிய ஆட்கள் அவனுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். அவன் அதை வாங்கி அவன் சிறிய சபைகளை என்ன பண்ணுகிறான், பெரிய இடத்துல அவன் கொள்ளையடித்து சிறு சிறு சபைகளை அவன் என்ன பண்ணுகிறான், ஸ்தாபிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நடித்தேன், ஆனால் இவர்கள் நினைக்கிறார்கள் பிசாசு மேலே அவர்கள் அந்த பழியை போடுகிறார்கள். ஏன் அடித்தேன், நஷ்டம், அவர்களுக்கு வருமானம் வரல, அவர்கள் ஏன் என்ன கவனிக்கல, ஹல்லேலூயா என்று சொல்லி என்ன வேலை செய்த காலம் ஒன்று, இப்ப இருக்கிற காலம் ஒன்று, இதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18. சீக்கிரமாக முந்தின காலத்தை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதும், முந்தின காலத்தை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முன்னாடி இருந்த சாபத்தினால நம்முடைய வாழ்க்கையில விருத்தி இல்லை, ஒரு வேலையை செய்ய பிடிக்கல, நிறைவில்லை, விதைத்தோம், ஆனா நிறைய களஞ்சியத்துல வரும் நினைச்சோம், ஆனா நமக்கு நிறைவு வரல, நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து உன் சாபத்தை என்ன பண்ணுகிறேன், மாற்றுகிறேன். எப்ப அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை பரிசுத்தத்தோடு அவர்கள் ஆலயத்தை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தை உற்சாகமாய் செய்ய போனார்களோ, செய்து முடித்தார்களோ, அப்போ அவருடைய வாழ்க்கையில் இருந்த சாபம், தேவனுடைய நியாய பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகளை நாம் கடைபிடிக்காதபடி நாம் எது செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு வரும். பிரியமானவர்களே, யார் ஒருவன் ஆலயத்தை கட்ட முயற்சிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை அவன் செய்கிற கிரியை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவரே, என்ன செய்வார் என்றால் தேவையில்லாத செலவு நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் அவைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இதற்கு முன்னிருந்த சாபம் மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இன்று முதல் நல்ல கவனமா கேளுங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில சாபம் மாறும் என்று சொன்னார். எப்படி மாறும் அப்படின்னா, இன்று முதல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இன்று முதல் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காலத்தை ஒரு செட் பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில. இன்று என்றால் ஒரு காலம், அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ரெஸ்டோர் பண்ணுவதற்கு காலத்தை
ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். God is restoring you. அல்லேலூயா. God started restoring you. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மறுசீரமைத்து, அல்லேலூயா, மறுசீரமைத்து உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஒரு காலத்தை உருவாக்கி விட்டார். அந்த காலத்தை உருவாக்கி இப்ப அது ஸ்டார்ட் ஆகிற நேரமாக மாறுகிறது. ஒருவேளை பாலடைந்த வாழ்க்கையை சீராக அமைக்கப்பட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரால முடியும். இந்த கடந்த ஒரு சில வருடங்களாக அநேகருடைய வாழ்க்கையில சீர்குலைந்த நிலைமைகள், அருமையான சகோதரிகள், அதிகமாக நான் நேசிக்கிற குடும்பத்துல பயங்கரமாக கணவனை இழந்து அவங்க தவிக்கிற தவிப்பு, அவருடைய உள்ளான மனதில் ஒரு தூக்கம் கூட நம்மளை வராதபடி அது நம்மளை அழுத்துகிறது. ஆனால் சமூகத்தில் ஆண்டவரே ஏன் செய்தேன் என்று நாம் கேட்க முடியாது. ஆனால் அவர்களுக்காக நாம் சுபித்துக் கொண்டிருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரனுடைய வாழ்க்கையில பார்த்தால் கணவன் மனைவியும் சந்தோஷமா இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது பிரிந்திருக்கிற ஒரு நிலைமை எவ்வளவு மோசமான ஒரு பாலடைந்து போன நல்லா இருந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையை இன்னும் அநேக குடும்பங்களில கேள்விப்படுகிற நிறைய குடும்பங்களில் கேள்விப்படும் போது பாலடைந்து போய் அவருடைய வாழ்க்கையை சீரழிந்து போய்விட்டது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை நான் ரெஸ்டோர் பண்ணுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பழசெல்லாம் போகட்டும், இன்றையிலிருந்து உன் வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன். இன்றிலிருந்து ஆரம்பித்து விட்டார். விசுவாசியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சீர்பொருந்தும். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதையாவது ஒன்றை செய்து உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் என்று வாழ்க்கையிலே நடக்கும். விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, என் குடும்பம் அழிந்து போயிற்று, நடக்காத காரியம் நடந்து விட்டது, என் குடும்பம் அழிந்து போயிற்று பாஸ்டர் என்று அநேக சகோதரிகள் எல்லாம் இருக்கு வாழ்க்கையில, எல்லா பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு, வசதிகள் இருக்கு. ஆனா ஒரு சம்பவம் அந்த குடும்பத்தை தாக்கி அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி கூடி குற்றி போய் வாழ்க்கையே முடிந்து போனது என்று சொல்லி தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு குறைய ஆரம்பித்து விட்டது. சகோதரனே, சகோதரியே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில நீ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை சீரமைத்து உன் வாழ்க்கையை உயர வைப்பதற்கு ஒரு காலத்தை உருவாக்கி அது நிறைவேறுவதற்கு இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டார். இந்த விசுவாசி கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து அதை ஆண்டவர் சீரமைத்து அதை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அதை ஆசீர்வதித்து அதை நான் மகிமை உள்ளதாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ரெஸ்டோரேஷன், அல்லேலூயா. ஆண்டவர் ரெஸ்டோரிங் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்று முதல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய துவக்கம், நியூ பிகினிங், ஒரு நியூ சாப்டர் உன் வாழ்க்கையில நடக்க போகிறது. அது ஆரம்பிக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உங்க எதிர்கால கனவும் எதிர்கால கவலையும் தான் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுன்னா உங்களை குன்றி போக வருகிறது. அல்லேலூயா. இறந்த காலத்தை நினைக்க கூடாது, எதிர்காலத்தை குறித்து நாம் நினைக்க கூடாது. இறந்த காலம் முடிந்து விட்டது, இறந்த காலம் முடிந்து விட்டது. எதிர்காலம் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசித்து அவர் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது நம்மையும் நம்முடைய பிள்ளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உறவின் மத்தியிலும் கர்த்தர் எதையோ ஒன்று வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங்கை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொன்னார். அல்லேலூயா. நாளைய நாள் நம்முடைய கைகளில் இல்ல. இந்த அடுத்த நிமிடம் நம்முடைய கையில இருக்குதா அப்படின்னா இல்ல, அது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நாள், மாதம், வருடம், நொடி, நிமிடம், நேரம் எல்லாமே ஆண்டவரிடத்தில் இருக்கு. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது ஆண்டவர் சொல்லும்போது எசேக்கியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் வேகமாக, எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறுக்கி பாருங்க, நல்ல வசனம் பாருங்க. ஆண்டவர் நல்லவர். எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதார கோலை, ஆதரவு கோலை
முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின் வழி விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரின் அளவின் வழியே திடுக்கிடுதலோடு குடிப்பார்கள் என்று சொல்லி, அப்ப அப்பம் என்று சொல்லும் போது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது ஆதரவு கோலாக இருக்கிறது. சாப்பாடுக்கு உனக்கு பயிர் விளையில, அவருடைய வாழ்க்கையில பயிர் விளையில, ஆனா ஆண்டவர் சொல்றாரு திருப்தியா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயிர் விளையில, சாப்பாட்டு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பயிர் விளையினாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லாததுல இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையில திருப்தியாய் உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரால முடியும். அது எப்படி முடியும் என்றால் தொடர்ச்சியாக ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் பிரேக் இல்லாதபடி blessing கண்டினியூஸா உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், ஆசீர்வாதம் யார் தருவார் என்றால், யார் தருகிறார் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படி சொன்னா தேவன் உங்கள் மேல் அன்பாக பிரியமாக இரக்கம் பொங்கி வழிகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றால் தேவன் மேல் நீங்க வைத்திருக்கிற அன்பு, தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, தேவன் மேல் வைத்திருக்கிறதான ஒரு பெரிய, அவர் மேல் வைத்திருக்கிறதான ஒரு கணக்கில்லாத ஒரு, அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு வாஞ்சையை கர்த்தர் பார்த்து தேவன் உங்கள் மேல் அன்பாகவும் பிரியமாகவும் நான் இருக்கிறதை பார்த்து அவர் உங்கள் வாழ்க்கையில இரக்கத்தை காட்ட பொங்கி வழிகிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கும் நேசத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அடையாளம் என்னவென்றால் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா இதுல வெரைட்டியான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். பிரியமானவர்களே, அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசகாயின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நம்மிடம் இருக்கிற ஆசீர்வாதத்திலேயே உன்னதமான ஆசீர்வாதம் என்னன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது தான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருந்தார்னா நாமளும் அவரோடு அந்நியமா இருந்து அவரோடு கூட ஒரு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம், நல்ல ஃபெலோஷிப், நல்ல அவரோடு கூட நல்ல தொடர்பு வைத்து நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவார். அதான் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். இந்த ஜூன் மாதத்துல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மோடு இருப்பேன் என்றால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் முடியும் பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நீ மரிக்கிற வரைக்கும், மரித்த பிறகும் உன்னுடைய ஆவி என்னிடத்துல வரும், அது வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். பிரியமான ஒரு பரிமாணத்தை சொல்லுகிறேன், நல்ல கவனமாக இருக்கீங்க. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பழைய காரியம் மாறும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பழைய காரியத்தை மாற்றி, என்னுடைய இறந்த காலத்தை மாற்றி, நிகழ்காலத்தை தாக்கத்தை உண்டாக்கி ஆசீர்வாதமாய் மாற்றி எதிர்காலத்திற்கு நம்பிக்கை கொடுக்கிறவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவரே, இதுதான் இந்த வாக்குத்தத்தம். இன்று முதல் என்று சொல்லும் பொழுது என்னுடைய இறந்த காலத்தை மாற்றுகிறது, நிகழ்காலத்தை தாக்கி ஆசீர்வாதத்தை அழுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையில வரவைத்து எதிர்காலத்திற்கு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதுதான் இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பழைய காரியம் மாறி நிகழ்காலத்தை தாக்கம் நிறைந்த ஆசீர்வாதத்தை தந்து, ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவர் பிரசன்ட் காலத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அவன் லூசா இருப்பான், அவன் வாழ்க்கையில இயலாதவனாய் இருப்பான்.
ஆனா ஆண்டவர் இறந்த காலத்தை இப்படி மாறிவிட்டதே, ஸ்ட்ரெஸ், நம்முடைய வாழ்க்கையில இறந்த காலத்தையே குறித்து நம்முடைய வாழ்க்கையில கடந்து போன காரியத்தை நினைக்க கூடாது. கடந்து போன ஆண்டவர் சொன்னால் முன்னினைவுகளை நினைக்காதே பூர்வமானவர்களை, முன்னினைவுகளை நினைக்காதே பூர்வமானவர்களை சிந்திக்காதே என்று சொன்னார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அப்படின்னா என்ன அழுத்தம்னா, ஸ்ட்ரெஸ் என்பது அழுத்தம். அல்லேலூயா. நம்முடைய மனதில் இருதயத்தில் அழுத்தத்தை தரும். அதை மறந்து விடுங்கள். ஆண்டவர் சொன்னார் 4:6 பிலிப்பியர், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அந்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்திருந்தால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் உன் சிந்தையையும் அது காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தம், இறந்த காலத்தில் நடந்த காரியங்களை மறங்க, நிகழ்காலத்துல கர்த்தர் உங்க கரத்தை பிடிக்கிறாரு. எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அவரை நீங்கள் சேவியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும்போது பிரசன்ட் காலத்தை அழுத்துகிறார். அல்லேலூயா. என்னவென்றால், பிரசன்ட்ல நீ வாழ பழகு, என்னை கையை பிடித்து வா பழகு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எழும்பு என்று சொல்லுகிறார். பழச வர நிகழ்காலத்துக்கு வா, நான் உன் கரத்தை பிடிச்சிட்டேன், நான் நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பயப்படாத, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, என் மேல நம்பிக்கை வை, என் மேல் விசுவாசமா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று முதல் என்பது நாளை என் கையில் இல்ல, உங்க கையில இல்ல, நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்ல, ஆண்டவர் கையில் உள்ளது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எதிர்கால வாழ்க்கை நம்ம கையில இல்ல, ஆண்டவர் கையில இருக்கு. ஆனா நம்பிக்கையை தருகிறார். அந்த நம்பிக்கையை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். என் கால்கள் சறுக்கும் போது என்று சொல்லும் போது கூட ஆண்டவர் நம்மை கிருபை நம்மை தாங்க செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்காலம் ஆண்டவர் கையில் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்றால், தேவன் என்னோடு கூட நீ நட, என்னோடு கூட வாழு, என்ன நம்பு, என்ன நான் கொடுக்கிற நம்பிக்கையை விசுவாசி, எழுந்திரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்தது நீங்க வாசித்தீர்கள் என்றால், யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்தீர்கள் என்றால், தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் ஒருவர் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போக. நீங்கள் வாசித்து பாருங்கள், இதுல போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் என்றால், பரிசுத்தமான ஒன்றை, சாதாரண பொருள் பட்டா சாதாரண பொருள் பரிசுத்தம் ஆகுமா? ஆகாது. பரிசுத்தமான இந்த பொருள் ஒரு சாதாரண பொருளை பரிசுத்தமாக்காது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். பாருங்க, பரிசுத்தமான ஒரு சாதாரண ஒரு பொருள், ஒரு சாதாரணமான ஒரு பொருள், பரிசுத்தமான ஒரு பொருள் சாதாரணமான பொருளை படும் பொழுது அந்த பரிசுத்தம் சாதாரண பொருளுக்கு போகாது, அது சாதாரண பொருளா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதே சாதாரண பொருள் ஒன்று பிணத்தால் பட்டு இருந்துச்சுன்னா அது சாதாரண பொருள் பட்டா அது தீட்டாகிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் கூட ஒருவன் பரிசுத்தவான்களோடு கூட ஒருவன் சுற்றி கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் பரிசுத்தமா ஆகிவிட மாட்டான் என்று தான் சொல்லுகிறது. பாவியோடு கூட சுத்துகிற ஒருவன் அவன் பரிசுத்தவானாய் இருந்தாலும் அவனை அந்த பாவி பரிசுத்தவனை பாவியாக மாற்றிவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, நான் இருக்கிறேன், உங்க வீட்டுக்கு வரேன், நல்ல திடகாத்திரமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வந்து கொரோனா பாதிக்கப்பட்ட, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், கொரோனா பாதிக்கப்பட்ட அந்த பையன் சொல்றேன்,
நான் ஊதுறேன், என்னுடைய பலன் உனக்குள்ள வந்து நான் தான் நல்லா இருக்கேனே, சுகமா இருக்கேனே, உனக்கு கொரோனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி நான் ஊதுறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பலன் அவனுக்கு போய் பாதிச்சு அவன் சுகமாயிருவானா? சுகமாட்டான். அதே வேளையில அவன் நான் தான் சுகமா இருக்கேன்ல, நான் தான் நல்லா இருக்கேன்ல, அவன் என்ன ஊதுனான்னு வச்சுக்கோங்க, உடனே அவன் எனக்கு ஊதுனானா என்ன ஆகும்னா, உடனே எனக்கு என்ன ஒண்ணா தும்மல் வரும், உடனே சளி பிடிக்கும், அப்புறம் என்னுடைய தொண்டை பகுதியில ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கஷ்டப்படுவேன், அப்புறம் காய்ச்சல் வரும், அப்ப தொற்று நோய் உண்டாகும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பரிசுத்தவான் ஒரு பாவியோடு பழகும் போது அந்த பரிசுத்தவானை அந்த பாவம் அவனை மேற்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் பிணைப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறமேல சொல்லுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறார். நீ அவனை மாத்துருவேன் அப்படின்னு நீ சொல்ற, நான் அவனை மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஒன்ன மாத்தி விடுவான் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் தான் உலகத்துல நடக்குது வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. பாருங்க, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்திருக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில நில்லாத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. அப்ப எங்க நடக்கணும், எங்க நிக்கணும், எங்க உட்காரணும் அப்படிங்கறத நிதானிக்கணும். அல்லேலூயா. நீ எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் நீ நிதானிக்க வேண்டும். இதனாலதான் உன் வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதனாலதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, இதனாலதான் நீ ஆசீர்வாதமா இருக்க முடியல. ஜாக்கிரதை, உலகத்தோடு கலக்காமல் வாழவும் முடியாது. ஆனா ஐக்கியம், ஃபெலோஷிப்பு இது நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. வைத்துக் கொண்டால் அவருடைய பாவம் நம்முடைய வாழ்க்கையில வர முடியும். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இன்னொருவனை பரிசுத்தமாக்காது இல்லையா? அதே போல இன்னொருவன் பாவத்தின் வல்லமை உன்னை தாக்குவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, கோபக்காரனோடு தோழனாகாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் வசனத்துல. அப்ப நீயும் அதை கற்றுக்கொள்வாய், அப்ப கோபத்தை கற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். நம்முடைய பழமொழி சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது இல்லையா? அதே போல யாருடன் பழகிறோம், யாருடன் நெருக்கமாய் இருக்கிறோம், பழக்கம் என்பதை விட அதிகபட்ச நெருக்கம், ஐக்கியம், எது நடந்தாலும் அங்க போய் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தரிடம் சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தான் நமக்கு பங்கு, ஆண்டவர் தான் நமக்கு சுதந்திரம், ஆண்டவர் தான் நமக்கு கண்மலை, ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. ஆண்டவர் ஆலயம் கட்டுவது முக்கியமானது. ஆண்டவர் அந்த வசனத்துக்கு ஆண்டவர் விளக்கம் சொல்றாரு, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவது முக்கியமானது. அதை விட உன் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கணும். நீ பரிசுத்தத்தோட நீ ஆலயத்தை கட்டும்போது, ஆலயம் கட்டும்போது அதிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், 3 மாதத்திற்கு முன்பாகவே வேலை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அப்ப ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மை நல்ல பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மற்ற ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவர்களை தேவனுடைய சீசனாக மாற்றி அவர்கள் அநேகரை இயேசுக்குள்ள கொண்டு வருவதற்கு நாம் உற்சாகப்படுத்தணும். ஊழியம் செய்வது நல்லதுதான், ஆனா ஊழியம் செய்வது எப்படி செய்யணும்னா, நாம பக்குவப்பட்டு, நாம பலனடைந்து, நாம பரிசுத்தமாகி, நாம தேவன் அதை நம்ம மெச்சிக்கொள்ளுகிற அளவிற்கு, ஆண்டவர் நம்மை பாராட்டுகிற அளவிற்கு பரிசுத்தத்தில் தேறி நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது ஒரு பெரிய தாக்கம் உண்டாகும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் சீசனாக உருவாகுவார்கள், அவர்கள் மற்றவர்களை சீசனாக மாற்றுவார்கள். பிரியமானவர்களே, 3 மாதம் ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்றால், இவர்கள் வேலை செய்தால் எப்படி வேலை செய்யலன்னா பரிசுத்தமா வேலை செய்யல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாய் 2:14 வாசிங்க.
அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளையும் அப்படியே இருக்கிறது. அவருடைய கைகளின் கிரியைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்க ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இவன் வேலை செய்கிறான் என்றால் எப்படி வேலை செய்கிறான் என்றால் பரிசுத்தமாய் வேலை செய்யல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகாய் 2:14 சொல்லப்பட்டபடி என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பரிசுத்தம் மற்றவர்களை, அதாவது இவனுடைய பரிசுத்தம் மற்றவர்களை பாதிக்காது, மற்றவருடைய பாவம் இவனை பாதித்தது. இப்படி பாவியாக ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி இடத்திலே அவர் சொல்லுகிறார், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆலயம் கட்டுவது பெரிதல்ல, ஆத்தும ஆதாயம் செய்வது நல்லது, ஊழியம் செய்வது நல்லது. ஆனா அதை விட பெரியது என்னவென்றால் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்தத்தோடு நம்முடைய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும். ஊழியம் செய்வது, பிரசங்கம் பண்ணுவது, அல்லேலூயா, நல்ல ஹீப்ரு, அரேமியோ, கிரேக்கு, லத்தீன் இதெல்லாம் படித்து வல்லுநராகி தன்னுடைய அறிவினால பேசுகிறதுனால ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள்ள வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. கருத்துக்களை சொல்லுகிறார்கள், அதுல ஜீவன் இல்லை, அதுல உயிர் இல்லை. உயிர் எப்படி வரும் என்றால், தேவனுடைய பரிசுத்தமாய் இருக்கும்போது, இவன் பரிசுத்தமான வாயிலிருந்து வருகிற அந்த பரிசுத்தமான வார்த்தை ஆவியாவும் ஜீவனுமாக ஒரு மனிதனுக்குள்ளே பாயும் போது, அந்த வார்த்தை போனது, அது அந்த வேலையை செய்துட்டு தான் திரும்ப வெளியே வரும். ஒண்ணு அவன் வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை தருவார், ஆண்டவர் மாற்றத்திற்குரிய ஒரு காரியத்தை அவர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு கிரியையை கர்த்தர் கடைசி காலத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தமும் அன்பும் இல்லாவிட்டால் நான் எதுக்கும் ஆக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்றுக்கும் உதவ மாட்டேன். பரிசுத்தமும் அன்பும் இல்லாம நான் என் வாழ்க்கையில எவ்வளவு வல்லுநராய் இருந்து எவ்வளவு பிரசங்கம் பண்ணி கூட்டங்களை சேர்த்து நான் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணினாலும் நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்றேன். உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பைபிள் அதுதான் சொல்லுது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. தேவ ஆலயத்தை கட்டுவது ஆண்டவருக்கு பிரியம் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், சர்ச்சை கட்டணும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறது என்னன்னா, பரிசுத்தத்தோடு கட்டுவதுதான் தேவனுக்கு மிகவும் பிரியமும். அதுதான் உள்ளான சுத்திகரிப்பு. அல்லேலூயா. சத்த கிரியைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சுத்திகரித்து அவருடைய ஜீவன், அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆவி சாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் சிறிய சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லும் போது கூட ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். அதுதான் உள்ளான சுத்திகரிப்பு. அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உள்ள ஒரு காரியம், வெளியில ஒரு காரியம். நாம் பேசுகிற கருத்து நமக்கே பயன்படாத கருத்தை ஜனங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. உள்ள ஒரு காரியம், வெளியே ஒரு காரியம். ஆண்டவருக்கு இந்த ரகசியம் எல்லாம், ஆண்டவர் ரகசியமான காரியத்தெல்லாம் அவர் அறிவது ரொம்ப சுலபம், அறிந்து கொள்வார். ஆகவே இருதய சுத்திகரிப்பை இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பரிசுத்தத்தை பார்க்கிறார். உள்ளான மனதுக்குள்ளே ஒரு பரிசுத்தம், உள்ளான மனதுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். ஆகாய் 2:15 பார்த்தீங்கன்னா, உள்ளான சுத்திகரிப்பு முக்கியம், ஆலயம் கட்டுவது முக்கியம்தான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ பரிசுத்தப்படணும், நீ பரிசுத்தமாகி மற்றவர்களை தேவனிடத்துல கொண்டு வரணும். ஆனா அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், put God first in your life. Hallelujah. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை முதன்மையாய் வை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த கால வேளையில ஆண்டவரை, ஆலயத்தை முதன்மையாக பார்க்கிற காலம் இந்த காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை, ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஆலயத்தையும் முதன்மையாக வைக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை முதன்மையான காரியங்களை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார் 1 கொரிந்தியர் 3:17-18 வாசிப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன்
வாசிங்கள் போடுங்க. ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாக இருப்பானாக. உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கும் பைத்தியக்காரனாக கடவன். போதும். என்னுடைய ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நானும் அவனை கெடுப்பேன் சொல்லி வசனம் இருக்கும். அதை போடுங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பாருங்க எப்படிப்பட்டது பாருங்க. நீங்களே அந்த ஆலயம் பரிசுத்தமானது. நீ அந்த ஆலயத்தை கெடுக்காத. முதல்ல நீ அந்த ஆலயமா இருக்கிறதுனால உன் இருதய சுத்திகரிப்பு, உன் இருதயத்துல பரிசுத்தம், தேவனை முதன்மையா வைக்கிற காரியத்துல நீ பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 66:33 ஆண்டவர் சொல்லும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ராவாக நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அதிகமாய் அவர் கொடுக்க வல்லமையா இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திற்காக 6:31 வாசித்தீர்கள் என்றால், ஆகையால் இந்த உலகத்துல வாழும்போது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னை தேடு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ என்ன தேட வேண்டும் முதலாவது. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி சிந்திக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி சிச்சிக்கிறார், வருமானத்தை எப்படி அடிக்கிறார் என்று ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தரை மேன்மையாக முதன்மையாக வைக்காத போது வேலையில பிரச்சனையை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ ஆபீஸ்ல, வியாபாரத்துல, தொழில்ல, உங்க ஊழியங்கள்ல நீங்க நடக்கும்போது நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணி உங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது வியாபாரத்தை ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஊழியத்தை செய்யும் போது பரிசுத்தத்தோடு உண்மையோடு நீங்க ஜெபம் பண்ணி ஊழியம் எங்க இருந்தாலும் தெருவா இருந்தாலும் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். அது எதை காட்டுதுன்னா ஆண்டவரை முதன்மைப்படுத்துறது. எல்லா காரியத்திலையும், அல்லேலூயா, எல்லா காரியங்களிலும் அப்படி செய்யணும். அப்படி செய்யல அப்படிங்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீங்க வேலை செய்யற இடத்திலேயே, உங்க வியாபாரத்துக்கு விரோதமா ஆபீஸ்லயே உங்களுக்கு எதிராக கர்த்தரே ஒருத்தனை எழுப்புவார். அல்லேலூயா. கர்த்தரே எழுப்புவார். எழுப்பி உன்னுடைய வாழ்க்கையில பெரிய நஷ்டங்களை கர்த்தரால் கொண்டு வர முடியும். உன்னை பாடம் கற்பிக்கப்படுவதற்கு அவர் செய்வார். கர்த்தருக்கு முதல் கொடுக்காத போது உனக்கு 1000 ரூபாய் வருமானம் வரும். ஆனா செலவு பார்த்தீங்கன்னா 1500 வரும். அப்ப 1000 கொடுத்தது யாரு? பிசாசு. 1500 செலவு கொடுத்தது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப உன் சாப்பாட்டு அனைத்தையும் நான் வறட்சியை வரவிப்பேன், வர்ஷிப்பேன் ஒரு வசனம் இருக்குது. உன்னுடைய அதாவது இப்படியும் சொல்லலாம், உன் கையிட்டு செய்யும் அனைத்தையும் வறட்சியை நான் வர்ஷிப்பேன் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்லும்போது, முதலாவது என்னை முதன்மையாய் வை, என்னை தேடு, என்னிடத்திலே கவனமாயிரு, என்னை தேடுகிறதிலே நீ ஜாக்கிரதையா இரு. இந்த காலம் பொல்லாத காலமா இருக்கு, என்னால் அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி யோவான்ல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தரை தேடுகிற காரியத்துல முதன்மையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஜெபத்துல முதன்மையா இருக்கணும். ஆண்டவரை பற்றிய காரியத்துல வைராக்கியம் இருக்கணும். தேவனுக்காக நிக்கிறதுல நம்ம முதன்மையா இருக்கணும். வேதத்தை வாசித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையில செய்து மற்றவர்களுக்கு பிரோஜனமா சொல்லுகிறதுல நம்ம வைராக்கியமா இருக்கணும். அல்லது ஆத்தும ஆதாய பணியிலே உற்சாகமாய் மனதோடு நாம் செய்யும் போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நீங்க முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும். பிரயாசப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. அன்பான பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு அநீதி இல்லையே. உங்க வாழ்க்கையில குறையவே கூடாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் குறையக்கூடாது. இதெல்லாம் முதன்மையா இருக்கணும். எதுக்கு முதன்மை கொடுக்கணுமோ அதுக்கு முதன்மை கொடுக்கணும். ரெண்டாவதா இருக்கிற காரியத்தை ரெண்டாவதா வைக்கணும்.
அப்படி வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார். வாசிப்போம் ஆகாய 2:17. கருக்காயினும் விஷப்பனியாயினாலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள். நான் அடித்தேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை எல்லாவற்றையும் நான் அடித்தேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எப்ப நீ மாற வேண்டும்? தேவனை முதன்மையாக வைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளெல்லாம் செவ்வாய்ப்படுத்துவார். 5ஆம் வசனம். அதில் சுயபுத்தியின் மேல் சாயாமல், நீ சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. இததான் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப நீ மாறணும், நான் மாறணும். தேவனுக்கு முதன்மையாய் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு முதல் இடத்தை வைக்கும் போது நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சி, நம்முடைய கடின வேலை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவர் முந்தி பலனடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயாசப்படணும், முயற்சி பண்ணணும், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்களில நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இங்க ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். வாசிங்க. உங்களின் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பாருங்க, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 16,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். தேவன் உன்னோடு இருந்தால், கர்த்தரை முதன்மையாக வைக்கும் போது ஆசீர்வாதம் தனியா வரும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, வெறுமனே சர்ச்சுக்கு வர்றதுதான் பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. அல்லையா? அது இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடணும். உங்க வழிகள் எல்லாம் அவரை நினைக்கணும். அவர் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய படிப்பு, நம்முடைய வீட்டு வேலை, ஊழியம் எல்லாவற்றையும் ஜெபித்து ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற கவனத்தோடு சார்பாய் நாம் என்ன பண்ணணும், செய்யணும். இந்த ஜெபத்தை நாம இடித்து போடக்கூடாது. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியோனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். போதும். எது இருக்கையில்? இதுல போட்டிருக்குது, எது இருக்கையில் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில். அப்ப என்ன நடந்துச்சு? அப்ப போன பிறகு என்ன அர்த்தம்? அது போன பிறகு என்ன இல்ல? ஆசீர்வாதம் இல்ல. பாருங்க, 3 மாதம் எப்படி இருந்தது? ஓபேத்-ஏதோம் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, என் வீட்டுல டெய்லி பலி செலுத்தி ஆராதனை செய்தேன். அன்றைக்கெல்லாம் நல்லா இருந்தேன். பீஸ்ஃபுல்லா மைண்ட் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, களிப்பு இருந்துச்சு, ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னு ஓபேத்-ஏதோம் சொல்லுகிறான். அப்ப சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், அப்ப நான் ஆண்டவரை ஆராதனை செய்தேன், கர்த்தருடைய வசனத்தை வாசித்தேன், பிரேயர் பண்ணினேன். அப்ப எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு. தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது பிரசங்க கேட்கறதுக்கு மாத்திரம் இல்ல, பாட்டு பாடுறதுக்கு மாத்திரம் இல்ல, ஆராதனை செய்வதற்கு மாத்திரம் அல்ல. வர்றது லேட்டா வர்றது, ஆனா முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா எப்ப முடியல என் ஆத்துமா சொல்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிடுறீங்க. அப்படி போக கூடாது. ஆண்டவர் ஆலயத்திலே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஜெபிக்கணும், பாடணும், நன்றி செலுத்தணும், ஆராதனை செய்யணும், சாட்சி கேட்கணும், காணிக்கையை கொடுக்கணும், தசமபாகங்களை கர்த்தருக்காக கொடுக்கணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை கேட்கணும். அது மாத்திரமல்ல, வந்திருக்கிற எல்லா சகோதரர்களோடும் ஒருவர் அன்பாக இருந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து, ஒருவருக்கு ஒருவர் அன்போடு ஆறுதலோடு
சமாதானத்தோடு பழகி ஒரு பெரிய ஒரே குடும்பமாய் மாறும்போது அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் இதிலே பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேலின் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இதைதான் நாம் வாசிக்கிறோம். அப்ப எப்படி இருந்துச்சு? முன்ன ஜெபம் பண்ணேன், முன்ன ஆராதிச்சேன், ஆனா இப்ப எப்படி இருக்குது? இப்ப ஆராதிக்கல. நம்முடைய ஆளுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விடுறதும் கிடையாது, தொடர்ந்து செய்யறதும் கிடையாது. ஹல்லேலூயா. லைட் டச், வந்தமா ஜெபம் பண்ணோமா போனோமா, லைட் டச். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் லைட்டா தான் வருவார். ஹல்லேலூயா. ஒரு எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். ஒரு காலத்துல ஓவர் பிளஸிங், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்காக முழு ஜெபம், உபவாச ஜெபம், எல்லா ஜெபங்களுக்கும் ஓடணும், தனியா உபவாசம் செய்கிறது, தனியா ஜெபிக்கிறது, தனியா வேதத்தை வாசிக்கிறது, தனியா போய் ஆண்டவர் இடத்துல இருந்து கேட்ட சத்தியத்தை சொல்றது, ஆத்தும ஆதாயம் செய்யும் போது ஓவர் பிளஸிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல, லைட்டா வச்சுக்கிட்ட. இப்ப உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் லைட்டா இருக்குது. எந்த அளவிற்கு பிரயாசப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஓபேத்-ஏதோம் அவன் ஆராதிக்கிறவன், அவன் துதி செய்கிறவன், அதை ஆராதனை செய்கிறவன். நல்ல பாடல், நல்ல ஜெபம், நல்ல வேதம், அல்லேலூயா, நல்ல ஆத்தும ஆதாயம், எல்லா கூட்டத்துக்கும் போனவங்க இப்ப எங்கடான்னு பாத்தீங்கன்னா காண. பாடுறவங்கள ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ல வேண்டியிருக்குது. ஒரு ஜெபிக்கிறவங்க, நல்லா ஜெபிச்சவங்களை இப்ப சொன்னா திணறாங்க. பாத்தீங்கன்னா எங்க போச்சு அவங்களுக்கு? தேவனை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை, தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ளே வருகிறது. பிரியமானவர்களே, தம்மை ஆராதிக்கிறவர்கள் மேலே பிதா ரொம்பவும் பிரியமாய் இருக்கிறார். ஏசாயா 43:21 வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இது என்னுடைய உடன்படிக்கையா இருக்கிறது. இவர்கள் இப்படி ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி ஆராதிப்பது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12-13 சீக்கிரம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யா என்று சொல்வானே. ஒரு வருடம் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு வருடம் கழித்து தான் பிறந்தது. ஆனா அற்புதம் அன்றைக்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு, கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, ஆண்டவர் வந்தாரு, சாப்பிட்டாரு, திருப்தியா சாப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டாரு. என்ன போட்டாரு? உற்பத்தி கால திட்டத்துல வருவேன், சாராள் தன் கையில் ஒரு மகளை வைத்திருப்பான் என்றார். அல்லையா, 10 மாதமோ அல்லது 1 வருடத்திலேயோ அவ கையில ஒரு மகனை வைத்திருப்பாள் என்றார். அப்ப மகனை வைத்திருந்தது 10 மாதம் இருக்கலாம், இல்ல 1 வருடம் கழித்து இருக்கலாம். ஆனா அன்றைக்கு ஆண்டவர் என்றைக்கு சொன்னாரோ அன்னைக்கே ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகிவிட்டுச்சு. அல்லேலூயா. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். இன்றைக்கே ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்தது. சாராள் ஆபிரகாம் சரீரத்துல, ஆபிரகாம் 75 வயது, சாராள் 66 வயது. அவர்களுக்கு பலன் இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து சொன்ன கொஞ்ச நாட்கள் கழித்து ஆண்டவர் வந்து சொல்லும் போது, அவர்கள் சொன்ன நேரத்துல, உற்பத்தி கால திட்டத்துல உன் மனைவி ஒரு பிள்ளை பெறுவாள் என்று ஆண்டவர் சொல்லும் போது, நான் வருவேன், அப்ப அவ கையில பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்பவே அந்த பலவீனமான சரீரத்துல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பலனை அவர்கள் உணர்ந்து இருப்பார்கள். அன்று இருந்து ஸ்டார்ட் ஆனதினாலதான் 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்தது. எப்படி நடந்தது? அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். தங்கள் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், இன்றிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்தார். ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகிவிடும். பிரியமானவர்களே, அவர் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்து கொண்டு ஆண்ட கிரவுண்ட்ல கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அஸ்திவாரத்தை கீழே போட்டாதான் பில்டிங் மேல ஸ்ட்ராங்கா வரும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை எதையாவது செய்வேன் என்று ஆண்டவரிடத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே உமக்காக எதையாவது செய்வேன் என்று நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது
கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்டார்ட் ஆகி சீக்கிரத்துல அந்த கிரவுண்ட்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு கிரியை செய்வார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றால் இன்றையிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார். அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகலாம், ஒரு வருடம் ஆகலாம். ஆனா அந்த ஆசீர்வாதம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். நீங்க வாசித்தீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 - 10 வாசிக்க வேண்டுமா? பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும். பாருங்க, பூரணமா உன் களஞ்சியங்கள் எல்லாம். முதல்ல வாசிக்க 9 போடுங்க, நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இங்க பாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் எல்லா விளைவின் முதற் பலனை கர்த்தரை கனம் பண்ணு. முதற் பலனை கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அப்பதான் உன் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும். உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும். டப்பு பாருங்க, அது பத்தாம அது புரண்டு ஓடும், அப்படியே நிறைந்து வழியும். அப்ப பாதி வற்றினாலும் ஃபுல்லா பாருங்க, இந்த மாவு அவங்க வச்சிருப்பாங்க. அந்த 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 பாத்திரத்துல பாதி மாவு தான் வச்சிருப்பாங்க. அந்த பாதி மாவு வைக்கும் போது புளிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மாவு என்ன பண்ணுன்னா அப்படியே பொங்கி மேல அப்படியே பொங்கி கீழே ஊத்துற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மீதியான துணிக்கைகள், நீங்கள் வாசித்திருந்தால் மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் நிரப்பினார்கள். அதை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்றால் அது தெரியாது. 5 அப்போ 2 மீன் 5000 புருஷர்கள் 30,000 அல்லது 20,000 பேர் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்கு. 2 நிறைய கூடைகள் நிறைய அதை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள் என்றால் தெவிட்ட சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். 12 பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிட்ட போது வேஸ்ட் பண்ணினது 12 கூடைகள். நான் சொல்றேன், ஒரு கருத்தை சொல்றேன். மீதியான துணிக்கை என்பது போதும் என்று கையில் இருக்கிறதை அசால்ட்டா கீழே சிந்தியது, சாப்பிட முடியாம கீழே போட்டது. அப்ப கீழே சிந்தினது எத்தனை கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கூட. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ சர்ப்ளஸ் ஆகி இதுக்கு மேல ஆசீர்வாதம் தேவையில்லை என்று கர்த்தர் என்ன முழுசா ஆசீர்வதித்தார் பாஸ்டர் அப்படின்னு உன் மனதுக்குள்ள செய்கிற ஒரு விஷயம்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த காலவேளையில நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு சொன்னபடியே ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆலயத்தை முதன்மையாய் நினைக்கவில்லை. தேவனுடைய சமூகமும் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய காரியங்களில் முதன்மையாய் இருக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசத்திலே கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே முதன்மையாய் இருக்க வேண்டும். இன்று முதல் உன்னுடைய சாபம் மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் உனக்கென்று ஒரு டைம் செட் பண்ணி இருக்கிறார், ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறார். இன்றையிலிருந்து ஒரு புதிய துவக்கம், எதிர்காலம் வரைக்கும் அது தாக்கத்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாய் மாற்றுகிறார். தொடர்ந்து வரும் ஆசீர்வாதம் ஒரு நாளில் முடிவதில்லை, தொடர்ந்து நடைபெறும். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பின் அடையாளம் தான் இந்த ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எதிர்கால ஆசீர்வாதத்துக்குரியது. இறந்த காலத்தை மாற்றி நிகழ்காலத்தை பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை முழுமையாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதிர்கால நம்பிக்கையாக அவர் கொடுக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். எங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆஹா 2:19 படி கர்த்தர் இந்த முதல் வாரத்திலே கேட்ட சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தருவார். ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த வேளையில உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறியவர்கள், ஆண்டவரே, வாலிபர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், முதிர்ந்தவர்கள்,
எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள், சபை மக்கள் அனைவரையும், பிரஜாதி ஜனங்கள் அனைவரையும், இந்த யூடியூப் பார்க்கிற எல்லா ஜனங்களையும் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று முதல் அவர்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமனதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.